இவங்க எந்த வழக்கு ஏதுன்னு சொல்லவே மாட்டுறாங்க. எதுக்காக இவங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க சொல்ல மாட்டுறாங்க. கேட்டால் எல்லாம் மேலேருந்து எங்களுக்கு தகவல் வரணும், மேலேருந்து தகவல். இவங்க தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரு, இவங்க தான் எங்களுக்கு சொல்லணும் எதுக்காக அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு. பிடிச்சா ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணும், குடும்பத்துக்கு சொல்லணும். குடும்ப நண்பர்களையும் பார்க்க விடல, குடும்பத்தாரையும் பார்க்க விடல, வழக்கறிஞரையும் பார்க்க விடல. ஏதோ தீவிரவாதியை பிடிச்சி வச்சு அடைச்சி வச்சிருக்க மாதிரி அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த 2 பேரும் ரொம்ப இன்னசென்ட்டு. அந்த சாய் ஹரி ஒரு வேலை செய்யறதுக்காக வந்திருக்காங்க. அவங்கள பிடிச்சி இது போல் எந்த வேலையும் செய்யக்கூடாது, இவங்க அதிமுக எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்ற கெட்ட எண்ணத்தில் இந்த திமுக செயல்படுது. இது வன்மையாக கண்டிக்கிறோம். நீதிமன்றத்தை நாடுவோம், கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். சார் அந்த பணம் ஹரிகிட்டையும் சாய்கிட்டையும் எதுவும் சீஸ்லாம் பண்ணலை சார். அது வேற ஆளுங்க சார். அதை எடுத்துகிட்டு லிங்க் பண்ண பார்க்குறாங்க. பணம்லாம் இவங்க 2 பேர்ட்டு எந்த பணமும் சீஸ் பண்ணல. இவங்க ஆஃபீஸில் இருந்தாங்க, தேனாம்பேட்டை ஆஃபீஸில் உட்காந்துருந்தாங்க. 4 மணிக்கு இவங்களை கூப்பிட்டு வராங்க. இவங்ககிட்ட அது எந்த பணமும் சீஸ் பண்ணலன்றது நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். அது போல் எதுவுமே சொல்லலை. நாங்கள் போய் கேட்கும் போது டிசி எங்கிட்ட அது மாதிரிலாம் சொல்லலை. எதுக்காக பண்ணால் எங்களுக்கு எதுவும் தெரியாது, மேலேருந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும், அவ்வளோதான் சொல்கிறாங்க. கைப்பற்றுற பணம் வேற ஆள்கிட்ட கைப்பற்ற. இவங்ககிட்ட இவங்க 2 பேரும் இன்னசென்ட். இவங்ககிட்ட எந்த பணமும் எதுவும் கைப்பற்றல சார். எல்லா அரசியல் கட்சியிலும் வீக பலர்னு இருப்பாங்க. அவங்க ஒரு டீம் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. அதிமுக தான் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அந்த திமுக தோல்வி பண்ணும். ஸ்ட்ராட்டஜி திமுக ஒரு ஸ்ட்ராட்டஜி வைக்கிறாங்க. இது மாதிரி கலைச்சி விட்டா வேலை செய்ய மாட்டாங்க, முடக்கலாம். அதிமுகவில் கோடிக்கணக்கான தொண்டர் இருக்காங்க, எல்லாரும் வேலை தான் செய்வாங்க. இது போல பண்ணுறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராட்டஜி டீம், அந்த டேட்டாஸ்லாம் திருடுறதுக்காக அவங்க லேப்டாப்பு செல்ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான் பண்ணிட்டு இருக்காங்க காவல்துறை. முறைப்படி எந்த சம்மனும் கொடுக்கல, முறைப்படி சட்டப்படி எந்த இதுவும் கடைபிடிக்கல. அநியாயமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வயலேட் பண்ணி தான் இந்த காவல்துறை செயல்படுது. திமுக அரசோட ஒத்துழைப்போட செயல்படுது. மேலேருந்து சொல்கிறேன், மேலேருந்து எந்த சார்னு அது தெரியல எங்களுக்கு. பாலமுருகன், மாநில வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர்.